Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 2 of the revised PGTRB syllabus, and we are discussing John Dryden's narrative poem or satirical poem or political allegory, however you want, we can call it, because it has all those elements. Absalom and Ahithophel, written and published in 1681. Okay, and now we said that it is an allegorical poem. When you say allegorical poem, it is a story, and when you look at it, apparently it is a story, but deep within there is a historical connection, contemporary historical connection. அப்ப அந்த பேஸா இருக்கக்கூடிய ஸ்டோரிக்காக ஜான் ரைடன் எங்க போயிருக்காரு, எங்க வந்து அந்த பேஸ் ஸ்டோரியை தேடி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிலாந்துல ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் நடந்தது. என்ன கான்ஃபிளிக்ட் அப்படின்னா, இட்ஸ் a succession conflict, power transfer conflict. Power has to be transferred from King Charles I to a legal heir. ஆனா நமக்கு கதை என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிங் சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவருக்கு அந்த கிங்கனுடைய லைஃப் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய டைம்ல there was a legal son and a daughter and a illegitimate son. And the legal son happened to die at a very young age. அப்ப only one daughter and the illegitimate son. ஆனா according to English history, அந்த நீங்க லீனியேஜ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நார்மலா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, only a king can hand over his throne only to a male heir. That too, this male heir should be born to a legally wedded wife. Legally wedded wifeனா the first marriageல யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அந்த மனைவிக்கு பிறந்த மகன் மட்டுமே ஆட்சியாளனாக முடியும். அப்படி பிறந்த ஒரு மகனும் மிக சொற்ப வயதுல இறந்து போறாரு. நீங்க அதை பார்த்து நீங்க ஸ்டோரி பேக் ஸ்டோரி பார்ப்பீங்க. அந்த நேம்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இது வந்து டைரக்டா இதோட கனெக்டடா இல்லை. நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, the name of the illegitimate son. Who was the illegitimate son of King Charles the First அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அது அப்படின்னா, ஜேம்ஸ் ஸ்காட். ஜேம்ஸ் ஸ்காட். கிங் சார்ல்ஸ் II உடைய illegitimate son. யார் இது? ஜேம்ஸ் ஸ்காட். ஜேம்ஸ் ஸ்காட். அண்ட் ஹூ இஸ் ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்னு நீங்க ஹிஸ்டரியில போய் கொஞ்சம் டிக் பண்ணி பாத்தீங்கன்னா, he is the first duke of Monmouth. அப்ப இவர் வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட். நீங்க பேசிக்கலா அந்த ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, ரிலிஜியஸ் கான்ஃபிளிக்ட் in the backdrop. He is a Protestant. Is a Protestant by faith. இப்ப இவரு வந்து யாருடைய சன்? சார்ல்ஸ் II உடைய சன். ஓகே, சார்ல்ஸ் II உடைய ஒரு சன். Charles first only, sir. Yeah, sorry. Charles the First உடைய சன். அப்படி மாத்திக்கும். He is Charles the First உடைய சன். இங்க பிளேல கொஞ்சம் மாறுதல்கள்லாம் இருக்கும். ஓகே, சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் உடைய illegitimate son. Are you there, teachers? கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், அதனால கொஞ்சம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். அப்ப who is presented as Charles the Second in the play அப்படின்னா, he is presented as King David of the Bible. அப்ப இங்க வந்து நம்ம இங்கிலீஷ் ஹிஸ்டரியில ஜேம்ஸ் ஸ்காட் ஃபர்ஸ்ட் டியூக் ஆஃப் மான்மவுத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரை வந்து நம்ம ட்ரைடன் என்னவா ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு தன்னுடைய நரேட்டிவ் போயம்ல. he is going to project him as Absalom. அப்சலோமா ப்ரொஜெக்ட் பண்ண போறாரு. அப்ப இந்த வில்லனா ஒருத்தர் இருந்தாருல பைபிள் ஸ்டோரியில, அஹித்தோபல்னு ஒரு ஈவில் அட்வைசரா ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஈவில் அட்வைசராக இங்கிலீஷ் ஹிஸ்டரியில இருந்து ஒருத்தரை அப்படியே அந்த ஸ்டோரிக்குள்ளார டிரான்ஸ்பர் பண்ண போறாரு ட்ரைடன். யாரை வந்து அஹித்தோபலா ப்ரொஜெக்ட் பண்ணாரு அப்படின்னா, இட் இஸ் ஆந்தனி ஆஷ்லி கூப்பர், the first Earl of Shaftesbury.
இந்த மனிதரை தான் டிரைடன் என்ன பண்ணியிருக்காரு, பிப்ளிக்கல் ஆசிட்டோஃபலா ப்ரொஜெக்ட் பண்ணி பைபிள் ஸ்டோரிக்குள்ளார கொண்டு போய் ஃபிட் பண்ண போறாரு. அப்ப அங்க அசிட்டோபல் பாத்தீங்கன்னா ஆப்சலோமா என்ன பண்ணுவாரு, டேவிடுக்கு எதிராக திருப்புவார். அதே மாதிரி இந்த ஸ்டோரியில ஜேம்ஸ் ஸ்காட் அப்படிங்கிறவர் த்ரோனுக்கு சண்டை போட மூட்டி விடும் வேலையை யார் பார்க்கிறா அப்படின்னா ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் என்பவர் பார்ப்பார். அவர் ஏன் சார் அந்த வேலையை பார்த்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த த்ரோன் மேல ஒரு ஆசை. ஆனா given the present political scenario, he cannot become the king because he is not of the royal blood. அதனால அவரால அரசனாக முடியாது. அப்ப அரசனாக யாரையாவது ஒருவர் தான் பேச்சு சொல்லக்கூடிய ஒருவரை அந்த இடத்துல கொண்டு வந்து அமர்த்தி விட்டால் யார்தான் அரசன்? ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் தான் பின்னாடியில இருந்து என்ன பண்ணுவாரு, அரசாட்சி செய்வார். ஜேம்ஸ் ஸ்காட் வந்து ஒரு பொப்பட்டா இருப்பாருன்னு அவர் நினைச்சு என்ன பண்ணாரு, ஜேம்ஸ் ஸ்காட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் வேலையை ஆந்தனி ஆஷ்லி கூப்பர் செய்தார். ஏன் அதே நேரத்துல நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா டேவிட் இருப்பாரு, டேவிட்டுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க டேவிட்டுக்கு எதிரியாக மாறினார்கள். அதே மாதிரி நம்ம இங்க ஹிஸ்டரிக்குள்ள பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் preferred சார்ல்ஸ் தி செகண்ட் his own brother to become the king. அப்ப சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் சார்ல்ஸ் தி செகண்ட் அந்த ரெண்டு கேரக்டருமே டேவிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளார யார் கொண்டு வந்து ஃபிட் பண்றா, ஜான் ரைடன் ஃபிட் பண்ண போறாரு. அப்ப அப்பா அந்த கிங் டேவிட் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்குள்ளார எத்தனை கேரக்டர் ஃபிட் ஆகும்? டூ கேரக்டர்ஸ், சார்ல்ஸ் ஒன் சார்ல்ஸ் செகண்ட். சார்ல்ஸ் ஒன்னுக்கு எதிராக ஜேம்ஸ் ஸ்காட் திரும்புவாரு. அதே நேரத்துல சார்ல்ஸ் செகண்ட் வந்து அந்த கிங் சீட்ல உட்காரக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவர் போராடுறாரு. அப்ப டேவிட் அப்படிங்கிற கேரக்டர்ல ரெண்டு கேரக்டருமே ஃபிட் ஆவாங்க அப்படிங்கறத நம்ம வந்து நீங்க அந்த போயம் படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க. இதற்கப்புறம் நமக்கு ஒரு சில குட்டி வில்லன்ஸ் இருப்பாங்க. குட்டி வில்லன்ஸ் எல்லாமே இந்த பொலிட்டிக்கல் இந்த இங்கிலீஷ் வேர்ல்டுல இருந்து தான் அப்படியே அந்த பைபிள் ஸ்டோரிக்குள்ளார டிரான்ஸ்பர் பண்ணி அந்த பைபிள் ஸ்டோரிக்குள்ளார டிரைடன் திருங்கிறாரு. யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நீங்க அந்த ஒரிஜினல் பைபிள் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஆப்சலோமுக்கு ஒரு சர்வெண்ட் ஒருத்தர் இருப்பாரு, ஈவில் சர்வெண்ட். அவரு ஒரு பர்சனல் கெயினுக்காக ஆப்சலோமை வந்து டேவிடுக்கு எதிராக திருப்பிட்டு இருப்பாரு. அவரு பேரு சிம்ரி, அது பைபிள் கேரக்டர் சிம்ரி. அப்ப ரியல் லைஃப்ல டிரைடன் டைம்ல இருந்த ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டீஷியன் was also working against what to say the ascension of Charles II. Charles II வந்து இங்கிலீஷ் ரூலரா வரக்கூடாது, the Catholic ruler இங்கிலீஷ் ரூலரா வரக்கூடாதுன்னு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இருந்தாரு. அவர் இதுக்கு மட்டும் ஒர்க் பண்ணல, தன்னுடைய பர்சனல் கெயின், அவருமே அரசனாகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, அதுக்காகவும் வேலை செஞ்சாரு. யார் அது அப்படின்னா, இட் இஸ் ஜார்ஜ் வில்லர்ஸ், the second Duke of Buckingham. இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் கேரக்டரை தான் டிரைடன் என்ன பண்றாரு, பைபிள் கேரக்டர் சிம்ரியா ப்ரொஜெக்ட் பண்றாரு தன்னுடைய narrative போயம்ல. Are you there, teachers? இது புரிந்ததா? Yes, sir. Yes. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே இந்த போயத்துல நீங்க பைபிள் ஸ்டோரியில போனீங்கன்னா there will be a very important character like a captain who will turn against King David. The person is Shimei அப்படின்ட்டு. இவர் வந்து ஒரு பாளையக்காரர் மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பெரிய அரசர், ஒரு சாம்ராட், அந்த சாம்ராட் கீழே பாளைய குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்க. அந்த குறுநில மன்னர் மாதிரி ஒருத்தர், அவரு ஒரு பெரும் பகுதிக்கு அதிபதியாக இருந்தார். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய படைகளோடு ஆப்சலோம் பக்கம் என்ன பண்ணாரு, அப்படியே போய் ஆப்சலோம் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு என்ன பண்ணாரு, கிங் டேவிட்டுக்கு எதிராக திரும்பினார். அவரும் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஆளுகைக்கு உள்பட்ட மக்கள் எல்லாத்தையும் அப்சலோம் பக்கம் திருப்பி டேவிட்டுக்கு எதிராக திருப்பி விட்டார். அப்படி பண்ண இந்த ஷேமாய் அப்படிங்கிற ஒரு பைபிள் கேரக்டருக்குள்ள நம்ம டிரைடன் என்ன பண்றாரு, ஒரு இங்கிலீஷ் ஷெரீஃபை கொண்டு போய் உள்ள திருப்புறாரு. யார் அப்படின்னா, த ஷெரீஃப் ஆஃப் லண்டன் ஸ்லிங்ஸ்பி பெத்தல் அப்படின்னு ஒரு ஷெரீஃப். ஷெரீஃப் அப்படின்னா he is the leader of London.
அவர் தான் லண்டன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவரு சொன்னா மக்கள் எல்லாம் கேட்பாங்க. அப்ப இந்த ஒரு கேரக்டர் ஸ்லிங்ஸ்பி பெத்தல் இன் இங்கிலீஷ் ஹிஸ்டரி என்ன பண்ணாரு அப்படின்னா, he was against the ascension of Charles II, and not because he did not want a Catholic to become the ruler, but because அவருக்கு ஒரு ஆசை இருந்தது, நானும் அரசனானா நல்லா இருக்குமே, அப்ப நான் அரசனாக முடியாது டைரக்டா. அப்ப ஜேம்ஸ் ஸ்காட் த ப்ராட்டஸ்டன்ட் இல்லெஜிட்டிமேட் சன், அவனை வந்து யாருக்கு எதிராக திருப்பணும்? சார்ல்ஸ் ஃபர்ஸ்டுக்கு எதிராக திருப்பணும். சார்ல்ஸ் ஃபர்ஸ்டுக்கு எதிராக எதுக்காக திருப்பணும்? சார்ல்ஸ் செகண்ட் இங்க வரக்கூடாது. அப்ப கிங் ஜேம்ஸ் த ஸ்காட் கொஞ்ச நாள் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் அவரை எப்படியாவது நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிட்டு நம்ம அரசனாயிரலாம் அப்படின்னு யார் ஆசைப்பட்டது? ஸ்லிங்ஸ்பி பெத்தல் ஆசைப்பட்டாரு. அப்ப இந்த கேரக்டரை ஒரு பைபிள் கேரக்டருக்குள்ளார கொண்டு போய் அப்படியே திணிக்கிறாரு டிரைடன். எந்த கேரக்டருக்குள்ளார திணிக்கிறாரு? மே அப்படின்ட்டு. இப்ப இது எல்லாமே நல்லபடியா நடக்கும் பொழுது நமக்கு இங்கிலீஷ் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா டைட்டஸ் ஓட்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு குழப்பவாதி ஒருவர். யார் இந்த குழப்பவாதி அப்படின்னா, he was born Protestant. He converted himself to Roman Catholic faith. எதுக்காக ரோமன் கேத்தலிக் ஃபெய்த்துக்கு மாறினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பர்சனல் கெயினுக்காக. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் ஃபெய்த் வாஸ் ரூலிங் த வேர்ல்ட். If you become a Roman Catholic minister, particularly if you become a Roman Catholic priest, you are more powerful than the king, because a bishop was more powerful than the king in the world. ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தது. அப்ப அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, இந்த டைட்டஸ் ஓட்ஸ் அப்படிங்கிற அந்த ப்ராட்டஸ்டன்ட் மேன், நான் ஒரு ரோமன் கேத்தலிக்கா மாறி, ஒருவேளை நான் ரோமன் கேத்தலிக் பிரீஸ்டா மாறிட்டா நான் என்ன பண்ணலாம், ஒரு ஹை பொசிஷன், ஒரு பிஷப் பொசிஷன் அல்லது ஆர்ச் பிஷப் பொசிஷன், அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு போயிடலாம். போனா நான் வந்து கையில பவர் வச்சிருக்கலாம்னு நினைச்சு என்ன பண்ணாரு, he joined the Roman Catholics and he even wanted to become a priest. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போனாரு. அங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஃபார்மேஷன்ல இருந்தார், குருத்துவ பயிற்சியில இருந்தாரு. அப்ப அந்த குருத்துவ பயிற்சியில இவர் ஒரு டபுள் கேம் பிளே பண்ணக்கூடிய மனிதர். ஹி இஸ் a dubious character, he is a fraud அப்படிங்கறத அந்த ஃபார்மேட்டர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அவரை அந்த ஃபார்மேஷன்ல இருந்து வெளியேற்றினார்கள். அந்த வெளியேற்றினதுனால அவர் என்ன பண்ணாரு, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டார். ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி திருப்பியும் இங்கிலாந்துக்கு வந்து என்ன பண்ணாரு, he became a Protestant again. After becoming an Anglican, he became an Anglican minister. Who became an Anglican minister? டைட்டஸ் ஓட்ஸ். டைட்டஸ் ஓட்ஸ் வந்து ஆங்கிலிக்கன் மினிஸ்டர் ஆகி என்ன பண்ணாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஸ்டோரி. He was the man who caused the death of many Catholics in England. கொஞ்சம் கேத்தலிக்ஸும் இருந்தாங்க, ப்ராட்டஸ்டன்ஸ் இருந்தாங்க, கேத்தலிக்ஸ் இருந்தாங்க. ஆனா பெரிய அளவுக்கு அனிமாசிட்டி இல்ல, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஃபைட் எல்லாம் இல்லாம இருந்தது. கொஞ்சம் ஆன்டி கேத்தலிக் சென்டிமெண்ட்ஸ் இருந்தது. ஆனா ஆன்டி கேத்தலிக் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னா டைட்டஸ் ஓட்ஸ். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, as an Anglican minister he started preaching against Catholics. How did he do? He created a conspiracy theory, false theory ஒன்னு கிரியேட் பண்ணாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he started preaching that the Jesuits priests சொல்றாங்க இல்லையா, the Society of Jesus அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்கு. வேர்ல்டுல ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய ஆர்டர், ஒன் ஆஃப் த ஆர்டர்ஸ் which worked against the luxury or against the என்ன சொல்றது, against Protestant rebellion. ப்ராட்டஸ்டன்ட் ரெபெலியன் நடந்தபோது சர்ச் வந்து நிலை குலைந்து போன காலகட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சர்ச்சை வந்து திருப்பியும் ரோமன் கேத்தலிக் சர்ச்சை வந்து அப்படியே நிலைநிறுத்துவதற்காக ஒரு சில ஆர்டர்ஸ் வந்துச்சு. பிரான்சிஸ்கன் ஆர்டர், டொமினிக்கன் ஆர்டர், அப்புறம் சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு சில ஆன்டி ப்ராட்டஸ்டன்ட் ஆர்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆன்டி ப்ராட்டஸ்டன்ட் ஆர்டர்ஸ். அந்த ஆர்டர்ஸ்ல என்ன பண்ணாங்க, சர்ச்சை வந்து திருப்பியும் தன்னுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு போய் நிறுத்தணும்
அப்படிங்கிற முயற்சி பண்ண ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டர், ஆர்டர் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். தே வேர் ஸ்ப்ரெடிங் கிறிஸ்டியானிட்டி, ரோமன் கேத்தலிக் ஃபெய்த்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அவர்களுக்கு உண்டு. அப்ப இவர் என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு இந்த டைட்டஸ் வுட்ஸ் என்ன சொன்னாருன்னா, he was telling the then Charles the second. Charles the second யாரு? ரோமன் Who was Charles the second? அவரு ரோமன் கேத்தலிக். அதே சார்ல்ஸ் செகண்ட் கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சொன்னாரு. என்ன அதுன்னு ஹிஸ்டரியில இருக்கிறது. என்ன அப்படின்னா, மக்கள் கிட்ட போய் சொன்னாரு. அந்த மக்கள் வந்து அப்படியே அதை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னா, அப்படியே அரசன் கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது என்ன சொன்னாருன்னா, இந்த ஜெஸ்விட்ஸ் இருக்காங்க இல்லையா, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் சேர்ந்த சாமிமார்கள் என்ன பண்றாங்க, இங்க இருக்கக்கூடிய ஒரு சில கேத்தலிக்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டி உங்களை எலிமினேட் பண்ணிட்டு they want to make the country completely a Catholic nation அப்படிங்கிற ஒரு ஐடியா. It's called a conspiracy theory which was spread by யாரு? The Anglican minister Titus Oates. Are you there, teachers? Okay. அது ஐ திங்க் இங்க வந்து ஒரு சின்ன எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 minute டீச்சர்ஸ். நான் டைப்பிங்ல ஏதோ எரர் பண்ணேன். So I was speaking about Charles II, right? Yes, sir. இப்போ அந்த சார்ல்ஸ் செகண்ட் அவர்கிட்ட வந்து இந்த டைட்டஸ் ஓட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கிலிக்கன் மினிஸ்டர் என்ன பண்றாரு, he is giving a false information. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, that the Catholics, particularly the Jesuit order is backing his Catholic brother James, a Duke of York, to be made as a king. Okay, Charles II வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நானே கன்ஃபியூஸ் ஆகியிருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா 2-3 விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, கிங் சார்ல்ஸ் II வாஸ் ஆல்சோ ப்ராட்டஸ்டன்ட். நமக்கு அவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் வந்து ஜேம்ஸ். இவரு வந்து ஒரு கேத்தலிக். சரியா டீச்சர்ஸ்? ஒரு சில விஷயங்களை நம்ம ரீட்ஸ் பண்ணுவோம். சார்ல்ஸ் II வந்து ஒரு ப்ராட்டஸ்டன்ட். அவருக்கு பதிலாக யாரை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கேத்தலிக்ஸ் யாரை வந்து கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைச்சாங்களா? ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க். ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க்கை வந்து கிங் ஆக்கணும் அப்படின்னு யாரு பிளாட் பண்றாங்களாம்? The Catholics in England plus the Jesuits. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, this information reaches King Charles II. King Charles II was not a fanatic. அந்த விஷயத்தையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. He was not a fanatic, but when he comes to know that there is a plot, what is that plot called? அந்த பிளாட்டுக்கு பேர் என்ன? Poppies. It is called Popish plot. Okay. What do you mean by Popish plot? அப்படின்னா Pope induced plot. Pope வந்து யார் மூலியமா ஒர்க் பண்றா? Jesuit priest மூலியமா. Jesuit priest என்ன பண்றாங்க? They are hand in glove with the Catholics and they are planning to eliminate King Charles II அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் யாருக்கு கொடுக்கப்படுது? கிங் சார்ல்ஸ் II கொடுக்கப்படுது. என்னைக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it was given to him on 13th August 1678. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is given by Titus Oates. Who was Titus Oates அப்படின்னு கேட்டீங்கன்னா, at present he was an Anglican minister, but earlier he was a Jesuit novice. Jesuit formationல இருந்து வெளியேற்றப்பட்ட ஒரு நபர். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் அங்க இருந்ததுனால எனக்கு ஒரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, that the Jesuits and the Catholics, they are planning to kill the king by shooting, stabbing or poisoning. எப்படியோ ஒரு முறையில சார்ல்ஸ் II எலிமினேட் பண்ணிட்டு அவருடைய பிரதர் ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் அவரை வந்து கிங் ஆக்கணும்னு ஒரு பிளாட் நடக்குது அப்படின்னு யாருக்கிட்ட போய் சொன்னா? சார்ல்ஸ் II கிட்ட போய் சொன்னாரு. சார்ல்ஸ் II was bit skeptical about it, but இவர் வந்து சொன்னது மக்களுக்கும் போய் சேர்ந்தது. அப்ப மக்கள்லாம் என்ன பண்ணாங்க? They started working against the Catholics in England. இந்த சென்டிமெண்டா அவர் உருவாக்குவதற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு
he thought of getting into good books of Charles II and getting some benefits out of it. இன்னொரு விஷயம், அவரை வந்து தூண்டுனது இன்னொரு கேரக்டர் இருக்கார். அந்த கேரக்டரை பத்தி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். அந்த கேரக்டர் என்ன பண்ணாரு? he was completely against Catholics. ஒரு கேரக்டர் இருந்தாரு. அந்த கேரக்டர் என்ன பண்ணாரு? டைட்டஸ் வுட்ஸ் தூண்டுனதுனால டைட்டஸ் வுட்ஸ் என்ன பண்ணாரு? இந்த இன்ஃபர்மேஷனை சார்ல்ஸ் செகண்ட் சொன்னாரு. சார்ல்ஸ் செகண்ட் இனிஷியலி டிட் நாட் பிலீவ் இட், பட் அவருடைய மினிஸ்டர்ஸ் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? they immediately took it into their hands and they forced Charles II to announce for interrogation of Catholics. அப்ப நிறைய கேத்தலிக்ஸை பிடிச்சி இன்டராகேட் பண்ணி என்ன பண்ணாங்க? a good number of Catholics were eliminated, but at last Titus Oates was interrogated and they came to know that Titus Oates gave false information. Thus that particular popish plot came to an end. ஒரு குழப்பம். இது ஆன்டி கிறிஸ்டியன் சென்டிமெண்ட். இந்த ஆன்டி கிறிஸ்டியன் சென்டிமெண்ட் உருவாதனால என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் மத்தியில யாருக்கு எதிராக கருத்தியல் உருவாச்சு? ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் கிங்கா வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தியல் உருவாச்சு. அதனால என்ன பண்ணாங்க? they were planning to bring out a bill called the Exclusion Bill. And the Exclusion Bill has a very long history. எப்போதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, from 1679 to 1681 அது வரையிலுமே என்ன ஆச்சு? இந்த பில் வந்து இந்த பில்லை வந்து பாஸ் பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனா கிங் சார்ல்ஸ் செகண்ட் என்ன பண்ணல? he did not allow the bill to be passed. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல இருந்தது. என்ன அப்படின்னா, அவருக்கு தன்னுடைய பிரதர் வந்து கேத்தலிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என்ன பண்ணணும்? எனக்கு அப்புறம் யாரு தான் கிங்கா வரணும்? சார்ல்ஸ் செகண்ட். ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் அவரு தான் கிங்கா வரணும் என்பதில் யார் வந்து ரொம்ப பிடிவாதமா இருந்தா? சார்ல்ஸ் தி செகண்ட் பிடிவாதமாக இருந்தார். ஏன் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேருமே ப்ராட்டஸ்டண்டா இருந்தவங்க தான். சார்ல்ஸ் செகண்ட் ரிமைண்ட் ப்ராட்டஸ்டன்ட். சார்ல்ஸ் ஃபர்ஸ்ட் உடைய சன்னு தான் சார்ல்ஸ் செகண்ட், அப்புறம் ஜேம்ஸும். அப்ப அவரு சார்ல்ஸ் செகண்டும் ப்ராட்டஸ்டண்டா இருந்தார். இந்த ஜேம்ஸ் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, he converted into Roman Catholic faith. Because he was converted into Roman Catholic faith, அவரை நம்ம ஆட்சிக்கு வர விடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு மூவ் தானே. அதனால கிங் சார்ல்ஸ் செகண்ட் வந்து தன்னுடைய வாழ்நாள் காலத்துல இந்த எக்ஸ்க்ளூஷன் பில்லை வந்து பாஸ் பண்ண விடாமையே பார்த்துக்கிட்டார். நிறைய தடவை அந்த பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணியே இருக்கிறார். ஓகே, ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? இதுல ரொம்ப முக்கியமா ரெண்டு பேர் இந்த பில் பாஸ் பண்றதுக்கு முனைப்பா இருந்தார்கள் அப்படின்னு ஹிஸ்டரி சொல்லுது. யார் அந்த ரெண்டு பேர்? இந்த ரெண்டு பேர் தான் நமக்கு இந்த போயத்துல வில்லனா ட்ரைடன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு. யாரு அப்படிங்கிறது? அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆண்டனி ஆஷ்லி கூப்பர், Earl of Shaftesbury. Who was this Anthony Ashley Cooper? How is he projected in the narrative poem? He is projected as Achitophel. The other one is James Scott, Duke of Monmouth. James Scott, Duke of Monmouth. Who is this character is projected in the poem as? Absalom. Absalom. Absalom-ஆக ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் வரலாற்றுல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மந்த் ஆஃப் மே 1679 என்ன பண்ணாங்க? These two people introduced a bill in the House of Commons. எதுக்காக அப்படி இந்த பில்லை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா, to prevent James Duke of York, the Catholic man, from becoming the King of England. இப்ப இவங்க அந்த பில்லை பாஸ் பண்ணாங்க. ஆனா அந்த பில்லை வந்து என்ன பண்ண விடல? யாரு வந்து ப்ரொமல்கேட் பண்ணணும்? எப்படி வந்து இங்க ஒரு நம்ம பார்லிமெண்ட்ல வந்து பில் பாஸ் பண்ணா அதை யாருக்கிட்ட ஃபைனலா போகும் அப்படின்னு சொன்னா, இட் வில் கோ டு த பிரசிடென்ட். President of India is the most powerful man, not the Prime Minister. அவருக்கு தான் அதிகமான பவரே உண்டு. ஆனா நமக்கு வந்து ஒர்க்கிங் பவர் அதிகமா வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதுனால நமக்கு பிரசிடென்ட் வந்து ஒரு டம்மி போஸ்ட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆனா அங்க பாத்தீங்கன்னா இந்த பில் வந்து அவரு தான் ஃபைனலா சைன் பண்ணாதான் அது பாஸ் ஆகும். ஓகே,
அந்த மாதிரி கிங் சார்ல்ஸ் செகண்ட் கிட்ட தான் போகணும். கிங் சார்ல்ஸ் செகண்ட் வந்து நான் மீட்டிங் வந்ததாலடா நீங்க இந்த பில்லை பாஸ் பண்ண முடியும், நான் மீட்டிங்கே வரமாட்டேன் அப்படின்னு வரமாட்டேன்னு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் போவாரு, போனோன்னு என்ன பண்ணுவாரு, அந்த அவைய க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரு, டிசால்வ் பண்ணி விட்டுருவாரு. இப்படியே டிசால்வ் பண்ணி 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 he was prolonging it. Okay, he was prolonging it. Are you there, teachers? எது வரைக்கும் அவர் வந்து அந்த பார்லிமெண்ட்டை பார்க்கவே போல அப்படின்னா, he did not meet the parliament until October 1680. 1680 வரைக்குமே அவரு பார்லிமெண்ட் போகவே இல்லை. Are you there, teachers? இப்ப பாத்தீங்கன்னா அந்த பில்லுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எக்ஸ்க்ளூஷன் பில்லுக்கு யாரு நிறைய சப்போர்ட்டர்ஸ் சேகரிச்சு வச்சிருந்தா? Shaftesbury. Who is Shaftesbury in Dryden's Absalom Achitophel? Cooper. Anthony Ashley Cooper, Earl of Shaftesbury. He is a crowd puller. அவர் என்ன பண்ணாரு, மக்கள்கிட்ட கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஐடியாவெல்லாம் சேர்த்துட்டாரு. என்னன்னா, ஒரு கிறிஸ்டியனை விட்டீங்கன்னா ஏற்கனவே என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்டியன்ஸ் அந்த ரோமன் கேத்தலிக்ஸும் ஜெஸ்விட்ஸோட கை சேர்ந்து என்ன பண்ணாங்க, சார்ல்ஸ் செகண்ட் எலிமினேட் பண்ணலான்னு முயற்சியில இருந்ததாக ஒரு பிளாட் வந்து நமக்கு இருந்தது, கேள்விப்பட்டது. அதனால ஒரு கேத்தலிக்க நம்ம இங்க வர விட்டோம் அப்படின்னு சொன்னா ப்ராட்டஸ்டன்ஸ்க்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததுனால நிறைய பார்லிமெண்டேரியன்ஸ் சப்போர்ட்டட் சாப்ஸ்பெரி. அதனால பார்லிமெண்ட்ல இந்த பில்லு பாஸே ஆயிடும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா கிங் சார்ல்ஸ் செகண்ட் எக்ஸசைஸ் திஸ் ராயல் பவர் அண்ட் டிசால்வ் த பார்லிமெண்ட். பக்கத்துல அடுத்தது நிறைய பார்லிமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பார்லிமெண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்க உடைய மூவ் எல்லாத்தையுமே யாரு தவிடுபடி ஆக்கினா? சார்ல்ஸ் செகண்ட் தவிடுபடி ஆக்கினார். Are you the teachers? அதே நேரத்துல இந்த ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் இருக்கார்ல, அந்த ரோமன் கேத்தலிக், அவரை வந்து கிங்கா வரவிடாம தடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல பார்லிமெண்டேரியன்ஸ். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, they were collectively known as Whigs. They were collectively known as Whigs. These Whigs என்ன பண்ணாங்கன்னா, they continue to work against James Duke of York and they also continue to work against Catholics in England. சரிங்களா டீச்சர்ஸ்? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? Do you have any doubts? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். Let me put one or two things again to be very clear. ஏன்னா இனிஷியலா ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, you have Charles the First. இந்த சார்ல்ஸ் the Firstக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க. சரியா? யார் யாரு? சார்ல்ஸ் தி செகண்ட், இன்னொருத்தர் ஜேம்ஸ். ஜேம்ஸ் who was Duke of York. இதுல எந்த டவுட்டும் இல்லையே? நோ சார். ஓகே, ஜேம்ஸ் Duke of York. இந்த ஜேம்ஸ் டியூக் ஆஃப் யார்க் வந்துதான் சார்ல்ஸ் செகண்ட் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, தனக்கு அப்புறம் அரசனாக முடிசூட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெளிவா தெரிஞ்சா போதும். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது, இவரு வந்து ப்ராட்டஸ்டன்டா இருந்து இப்ப கேத்தலிக்கா மாறிட்டாரு. இப்ப ஒரு கேத்தலிக்க வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அரசால விடக்கூடாது அப்படின்னு மக்கள்லாம் நிறைய பொலிட்டீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க. ஜெனுவினா ஒர்க் பண்ணவங்க இருக்காங்க, தங்களுடைய பர்சனல் கெயினுக்காக ஒர்க் பண்ண மக்களும் இருந்தாங்க. இந்த பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட த பவர் டு த்ரோன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இத என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரைடன் என்ன பண்றாரு, பேக் ஸ்டோரியா ஒரு பைபிள்ல நடந்த ஒரு பவர் ஸ்ட்ரகிள
பேக் ஸ்டோரியா வச்சு என்ன பண்றாரு, அப்படியே இங்கிலீஷ் பீப்புளுக்கு ஒரு சில விஷயங்களை அந்த வாழைப்பழத்துல ஊசிய ஏத்துற மாதிரி இங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணார். அதுதான் இந்த போயம் Absalom Ahithophel. Is it all right, teachers?